இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லப்பட்ட எல்லா இடங்களும் மதீனாவில் இறங்கியது. அரசியல் அதிகாரம் கிடைச்ச பின்னாடி வந்துச்சு. யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே என்று இறங்கிய வசனங்கள் எல்லாம் மக்காவிலே வந்தது. அப்ப மூமின்களுக்கு ஈமானுடைய அந்தஸ்தோட யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைத்தது கூட எப்போ அழைத்தான் என்று சொன்னால், மதீனாவிலே அரசியல் அதிகாரம் கிடைத்திருந்தான் அந்த வார்த்தை அல்லாஹ் பாடினார். யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த வசனங்கள் இறங்கிய எல்லாமே மதீனாவுல தான். மக்காவை வச்சு ஒரு ஆயத்து கூட யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹ் அழைக்கல. அங்கே யா அய்யுஹன்னாஸ் மக்களை என்று அழைத்தான். ஆனால் மதீனாவிலே தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்தான். என்ன காரணம்? அரசியலை அதிகாரம் பெற்று இந்த சமுதாயம், இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. இந்த மார்க்கத்தில் முழுமையாக மக்கள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள், நுழைந்து விட்டார்கள். அருமையான பெண்மக்கள், அரசியல் பலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. குல்வா என்கின்ற இந்த வார்த்தைக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், முதலாவது ஆன்மீக பலம், அதற்கடுத்து அரசியல் பலம். என்ன ஒரு வித்தியாசம்? எல்லா காலத்திலும் அரசியல் இருந்துச்சுங்க. அப்போ அரசியல் இருந்துச்சு, இப்போ அரசியல் இருந்துச்சு. அந்த அரசியலுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்? அன்றைக்கு கலீஃபாக்கள் காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆன்மீகம் அரசியலை ஆட்சி செய்தது. இன்றைக்கு அரசியல் ஆன்மீகத்தை ஆட்சி செய்கிறது. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் எப்ப ஆன்மீகம் அரசியலை ஆட்சி செய்ததோ அப்ப மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. நிம்மதி இருந்துச்சு, அமைதி இருந்துச்சு, பொருளாதார புரட்சி இருந்துச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு. இன்றைக்கு அரசியல் ஆன்மீகத்தை ஆட்சி செய்கிறது. எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு, எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்க தவிர கிடைக்கல. இதுதான் வித்தியாசம். அன்னைக்குள்ள அரசியலுக்கோ இன்னைக்குள்ள அரசியலுக்கோ வித்தியாசம் இல்லை. அப்படி என்றால் அந்த ஆன்மீக அரசியலை இப்ப கொண்டு வர முடியுமா? அந்த ஆன்மீக அரசியல் சாதாரண அரசியலா என்று சொன்னால் இல்லவே இல்லை. அந்த ஆன்மீக அரசியல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களும் கற்றுத்தந்த அந்த அரசியல் இருக்கிறது. 1300 வருட காலம் உலகத்தை ஆட்சி செய்கிறது. 247 மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். நான் ஒட்டுமொத்த உலக வரலாறு சொன்னார். முகலாயர்கள் இந்தியாவை 800 வருடம் ஆண்டார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலஃபாக்கள் அப்பாசியா கிலாஃபத் 500 வருஷம், உஸ்மானியா